நம்ம நீட் 2025க்காக அலோகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 20 கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேள்வி கேட்டிருக்கான்? 20 கேள்வி. த குவான்டிட்டிஸ் எதுக்குமா? த குவான்டிட்டிஸ் விச் ஹாவ் த சேம் dimensions as those of solid angle are. Option 1 strain and arc. Option 2 angular speed and stress. Option 2 strain and angle. Option 4 stress and angle. தமிழ் ஒரு டைம் படிச்சு காட்டுறேன். நீங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம் எழுதிக்கங்க. 20 கேள்வி. திண்ம கோணத்தை போன்ற சமமான பரிமாணங்கள் பெற்றுள்ள அளவீடு. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். கோண ஐஸ்கிரீம் ரொம்ப அழகாக இருக்கும். திண்ம கோணத்துக்கும் இன்னொரு கோணம் என்ன? தலக்கோணத்துக்கும் சாலிட் ஆங்கிள் அண்ட் பிளைன் ஆங்கிள் ரெண்டுக்கு என்ன இருக்கும்? யூனிட்ஸ் இருக்கும், டைமென்ஷன் இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியும்? த குவான்டிட்டிஸ் விச் ஹாவ் த சேம் டைமென்ஷன் ஆஸ் சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிளுக்கு சேம் டைமென்ஷன். சாலிட் ஆங்கிளுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடைக்காது. அப்போ m⁴, l⁴, t⁴. இதே மாதிரி யார் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திரிபுன்னு சொல்லுவாங்க. ஆர்க் அப்படின்னா வளைவுன்னு கொடுத்துருக்கான். வில்லுன்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகேவா? வில்லுன்னு சொல்லுவான், வளைவுன்னு சொல்லுவான். தமிழில் டிரான்ஸ்லேஷன் யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் ஆர்க் தான். அதனால தான் நான் ஆர்க் பை ரேடியஸ் படிங்க. சில வேர்ட்ஸ் தவிர்க்க முடியாது, இங்கிலீஷில் தான் போய் ஆகணும். இதை நான் நடத்தினா இல்லை. இப்போ எந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து நடத்தினாலும் அவருக்கு ஒரு தமிழ் வார்த்தை தெரியும். இப்போ நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், அது வில்லுன்னு எழுதுவேன். இப்போ இவர் எடுக்கிறப்ப அதை வளைவுன்னு கொடுத்துருக்காரு. ரெண்டும் கரெக்டு தான் தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷில் ஆர்க் தான். அது வந்து காமனாக ஒரு லாங்குவேஜாக இந்தியா ஃபுல்லாக இருக்கனால பண்ண மாட்டேன். அடுத்து ஆங்குலர் ஸ்பீடு, கோண வேகம்னு கொடுத்துருக்கான். பரவாயில்ல. ஸ்ட்ரெஸ்னால் தகைவுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின்னா இப்போ தான் சொன்னோம் திரிபு. ஆங்கிள்னா கோணம். அதுதான் கொடுத்துருக்கான். இதான் பார்க்கணும். இது தகைவு, இது வந்து கோணம். என்ன ஆன்சர் வரும்? என்னாச்சுமே? ஓகே, ஏதாவது லெட்டர்ஸ்னால் சொல்லுங்கள். எனக்கு கவனியுமா?
இப்போது எனக்கு தெரியும் சாலிட் ஆங்கிளுக்கு m/0 l/0 t/0. ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ஸுங்களும் நடத்தலை, அது சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நம்ம சாலிட் மெக்கானிக்ஸில் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஒன்றும் இல்லை கண்ணா, ஒரு ஃபோர்ஸை பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக சொன்னோம்னா ஃபோர்ஸுக்கு ml t⁻², ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத்து, அப்போது l². அப்போ மேலே போச்சுன்னா ml⁻⁻1 t⁻². அப்போ சரியாக போச்சா? இது வராது தானே? ஏன் சரி சரி ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு? இங்கே இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆப்ஷன் வராது. வேறு எங்கே இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு? இதுவும் வராது. அடுத்தது ஆர்க்கு பார்க்கணும். ஆர்க்குக்கு யூனிட் என்ன? மீட்டர். அதனால தான் நடத்துகிறப்போ எழுதுன்னு கண்ணான்னு சொல்கிறது. நான் இந்த பேப்பருக்காக சொல்லலை, ஒரு இடத்துலையுமே சொல்லுவேன். ஆர்க்கு எதில் கால்குலேட் பண்ணுவோம்? மீட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். மீட்டர்னால் டைமென்ஷன் எல். அப்போ இதுவும் வராதா? அடுத்தது ஒரே சாய்ஸ் தான். ஸ்ட்ரெயின் என்னென்னா எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு டேமேஜை க்ரியேட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு ஒரிஜினலில், மேலேயும் கீழேயும் ஒன்றே தான் ஒரு டைமென்ஷன். இது மீட்டர்னால் இதுவும் மீட்டர் தான், அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ இதுக்கு டைமென்ஷன் m/0 l/0 t/0. ஆங்கிள் அது வந்து எங்கே இருக்குது? ஆங்கிள் கொடுத்துருக்கான். ஆங்கிள்னால் ப்ளைன் ஆங்கிள் தான். அப்போ அதுக்கு நமக்கு தெரியும் m/0 l/0 t/0. அப்போ இதுவும் m/0 l/0 t/0. அப்போ சாலிட் ஆங்கிள், ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள். ஆன்சர் ஆப்ஷன் 3.